friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கீவர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ளைனா வெறும் சுகர் சிரப் வச்சு சர்வ் பண்றதுனால பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து மேல வந்து ஒரு கோயா லேயரும் பண்ண போறோம். அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் குறஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா பால் வந்து ஒரு 3ல 1 தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 75 கிராம் சர்க்கரை. கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ. இது வந்து அந்த கலர்க்காக தான், வேண்டாம்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இது வந்து மறுபடியும் கரைஞ்சு கொஞ்சம் கெட்டியாக வரணும் நமக்கு. இப்போ பார்க்குறப்போ பால் வந்து நல்லாவே குறைஞ்சு வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்ல, அதனால இந்த ஸ்டேஜ் ஓகே தான். இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3/4 கப் போல் தண்ணி, கடைசியாக வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதம் வந்துட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு ஒரு சிரப் மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் வளவளப்பாக ஒரு சிரப் மாதிரி வரணும்ல, அந்த பதம் வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம், இருக்கட்டும். அவ்வளோதான். நம்ம வந்து சர்க்கரை பாகு அப்புறமா மேலே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் லேயர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஐஸ் க்யூப் வச்சு நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா க்ரீமியாக வரும் நமக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி நெய்யை தான் வந்து இது பண்ணி க்ரீம் மாதிரி பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து பட்டரில் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து பண்ணலாம். பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டாலே நமக்கு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரும். ஆனால் இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த நெய்யோட வாசனையும் நமக்கு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு இதை இந்த ஒரு 2-3 ஐஸ் க்யூப் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஐஸ் க்யூப் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நெய் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வரும். ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து போதும்னு தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஐஸ் க்யூப்பை வெளியே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு வெறும் கை வச்சே நம்ம வந்து ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகாக நல்லா லைட்டான ஒரு க்ரீம் மாதிரி வரும். இல்லை நம்ம பட்டரையும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்க்க போகிறோம். இதில் கடலை மாவு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த பட்டரோடு அந்த கடலை மாவு சேர்க்கும்போது மறுபடியும் அது பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக வரும். அந்த கட்டி எதுவுமே தட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அது வந்து மொத்தத்தையும் ஒரே டைம் சேர்க்காமல் நான் வந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் சில்லுன்னு இருக்கக்கூடிய பால், ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்த பால், அதை வந்து நான் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். 1/2 கப் பால் அதையும் சேர்த்துட்டு இதோட ஃபஸ்ட் வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கும்போது நமக்கு வந்து கட்டி தட்டாது, கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மீதி இருக்கக்கூடிய மைதா மாவு, 1 கப் மைதா மாவு மொத்தத்தில் வச்சுருந்தோம்ல, அதையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியும் வந்து நான் இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும் தண்ணி நமக்கு. அதனால இந்த சில்லுன்னு இருக்க தண்ணி வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அது மாதிரி சில் வாட்டர் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அளவோட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 கப் இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக அப்படியே இருக்கக்கூடாது, அதே நேரம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுதுல, இந்த மாதிரி இருக்கணும். கட்டி தட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால ஓகே தான். இல்லைனா ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து இதை வடிகட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம மாவு யூஸ் பண்ணும்போதும் நல்லா கலந்துட்டு தான் நம்ம எடுக்கணும். இல்லை மேலே வந்து கொஞ்சம் அந்த வெண்ணெய் அந்த இது பிரிகிற மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது மொத்தமாக அப்படியே ஒரு கரண்டி சேர்க்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரொம்ப மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா பக்கத்துலேருந்து சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் மேலே இருந்து தான் நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும். நான் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். குறைவான சூடில் இருக்கக்கூடாது. மீடியம் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மீடியம் ஹையில் இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட் இல்லை, மீடியம் ஹையில் இருக்கணும் நமக்கு. அப்படி உள்ளே சேர்த்ததும் அப்படி பொரிஞ்சு இப்படி சத்தம் வந்து பபிள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதே நேரம் கொஞ்சம் மேலே இருந்தால் நம்ம சேர்க்கணும். ஒரு டீஸ்பூனாக சேர்க்குற மாதிரி நம்ம சேர்த்துட்டே இருக்கும்போது
நமக்கு வந்து அப்படியே கரெக்டாக பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் சின்ன பேன்னா நமக்கு வந்து கடையில் வாங்குற சைஸ் வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதை விட பெரிய பேனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நடுவில் ஒரு ரவுண்டு இது மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்டுக்குள்ளேயே இருக்கும். அது மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். உள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதே மாதிரி எண்ணெயோட அளவு பார்த்தோம்னா பாதி தான் இருக்கணும். இந்த பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் ஃப்ரை பண்ண போகிறோமோ அதில் பாதி தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது அப்படியே நல்லா மேலே வந்து பொரிஞ்சு வருதில்ல, நம்ம மேலே வரைக்கும் எண்ணெய் வச்சோம் அப்படின்னா வெளியே வந்துடும். அதனால் வந்து பாதி தான் இருக்கணும். ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம உள்ளே சேர்க்கும் போது அப்படியே அந்த ஓரங்களில் போய் அது அப்படியே செட்டில் ஆகும். நடுவில் நம்ம சேர்க்கும் போது அப்படியே அந்த ஓரங்களுக்கு போகும். கீழே வந்து அப்படி எண்ணெய் வந்து அந்த பாயிலிங் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அது கரெக்டாக அப்படியே பிரிஞ்சு போயிடும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால கொஞ்சம் மீடியமுக்கு நம்ம வந்து கலந்து வைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப், மொத்தத்தில் வந்து ஒரு 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன் இந்த பேனுக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேனுங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 4 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன கேப்பில். அதுக்கப்புறம் இந்த நடுவில் வந்து அதுவே ஒரு சின்ன கேப் வரும். அப்படி இல்லைனா ஒரு உருட்டுக்கட்டை இருக்குல்ல, அதை வச்சு லேசாக நம்ம இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி விடுறப்போ அந்த கேப் நமக்கு ஃபார்ம் ஆகும். இல்லைனா நடுவில் வந்து நல்ல பர்ஃபெக்டான கேப் வரணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வச்சு லேசாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த கேப் வந்து நமக்கு நல்லா வரும். பட் நமக்கு வந்து அந்த சைஸ் ஓகேனா நம்ம வந்து இப்படியே வச்சிடலாம். அந்த ஓரங்களை வந்து லேசாக ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது வச்சு தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து பொரிஞ்சு வரதுக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. அது அப்படியே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன், லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருக்கும். நம்ம வந்து அதை நல்லா இது பண்ணும்போதே நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து கீழே வந்துடும். சரி, ஒரு ஜல்லடையில் நம்ம வைக்கும்போது அந்த எண்ணெய்லாம் கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே அந்த பிளேட்டில் வந்து நம்ம கலெக்ட் ஆகிரும். இப்போ இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நமக்கு வந்து எவ்வளோ சர்க்கரை பாகு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். ஸ்பூன் மட்டும் லேசாக சேர்த்துட்டு இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோயா லேயர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒருவேளை அந்த பால் கோவா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம வந்து மறுபடியும் லேசாக சூடு பண்ணும்போது கொஞ்சம் இலகி வந்துடும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இது மேலே வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அழகான ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை வந்து வெறும் மேலே இருக்கிற அந்த கோயா லேயர் வேண்டாம்னா நம்ம வந்து வெறும் சுகர் சிரப்பும் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுனாலும் நம்ம வந்து பண்ணலாம். டடா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட். பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து நல்லா லைட் வெயிட்டாக நல்ல ஃப்ளேக்கியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.